மக்களே, நம்ம தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்களுடைய ரீசெண்டான தரமான சிறப்பான சம்பவங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொன்றும் பட்டாசு வெடிக்கும். அது போன்ற சம்பவங்கள் தான் இப்போ வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் எல்லாத்தையும் வந்து தொடக்கி வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல இருக்க போகுது. வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல ரீசெண்டா என்ன நடந்திருக்குன்னா, இப்போ பசங்களுக்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுங்க. அதை ஒட்டி முன்னாடி இருந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வந்து காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா? அந்த திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படும். பசங்களுக்கு காலையில கிடைக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாமே கிடைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கு வந்து நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கலாம். இல்லாத குழந்தைங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காலை உணவு அந்த திட்டம், அந்த காலை உணவு கிடைக்கிறது ரொம்ப சூப்பர்ன்ட்டு தான் சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு அதிகரிப்பதற்கான சில நடவடிக்கைகளை வந்து எடுத்திருக்காங்க. அதற்காக காஞ்சிபுரத்தில் டேட்டா சென்டர்ஸ் வரப்போகுது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 15,000 கோடிக்கான ஒப்பந்தங்களுக்கு வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் சைன் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் கோவையில் இஎம்எஸ் கம்பெனிஸ் வரப்போகுது. அதற்காக ஒரு 25,000 கோடியான ஒப்பந்தங்கள் என்பது சைன் போடப்பட்டிருக்கு, கையொப்பமிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் திருவள்ளூர்ல வந்து கப்பல் கட்டும் இண்டஸ்ட்ரி ஒன்று வரப்போகுது. இதனால நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும். ஸோ இன்னொரு பக்கம் வந்து ஒரு தரமான சிறப்பான சம்பவம் வந்து நடந்திருக்குங்க. அது என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்கு பாத்தீங்களா, அங்க ரைடு போயிருக்காங்க. அருண் ஐபிஎஸ் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி அருண் ஐபிஎஸ் அவர்களுடைய தலைமையில ரைடு போயிருக்காங்க. அப்படி ரைடு போனதுல கிட்டத்தட்ட 3 அதிகாரிகள் வந்து இதுல மாட்டியிருக்காங்க. அந்த 3 அதிகாரிகளையும் ஆன் ஸ்பாட்ல வந்து சஸ்பெண்ட் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கணக்கில் வராத பணம் அப்படின்ட்டு பல லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இவ்வாறான விஷயங்கள் இப்ப சோசியல் மீடியால பரவலா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த லஞ்சம் இது போன்ற விஷயங்கள் யார் வாங்கினாலும் அது தவறு. அது போன்ற அதிகாரிகளுக்கு மேல வந்து ரொம்ப சீக்கிரமா நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா உண்மையாவே குறிப்பிடத்தக்க அரசு தான் இந்த இடத்துல வந்து பொருட்படுத்த முடியும். இந்த இடத்துல வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் மேல வந்து நிறைய பேர் பல விமர்சனங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து முன்னாடி இருந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இவர் வந்து நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாக்கப்பட்டாரு. இவர் மேல அந்த புகார் இருக்கு, இந்த புகார் இருக்கு அப்படின்ட்டு பல விஷயங்கள் சோசியல் மீடியால சர்ச்சையாக பேசப்பட்டு வந்துட்டு இருந்தது. ஆனா நம்ம தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து சிறப்பான ஒரு நபரை தான் தேர்வு செஞ்சிருக்காரு இந்த லஞ்ச ஒழிப்பு துறைக்கு அப்படின்ட்டு அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பக்கம் பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்குங்க. ஸோ அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து பல நாட்களா அவர் வந்து துறையில இருக்காரு. அவருக்கு தெரியும் யாரு லஞ்சம் வாங்குவாங்க, யாரு லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்ட்டு பல டேட்டாஸ் அவர்கிட்ட இருக்கும். ஸோ அது போன்ற ஒரு நபரை தான் டிபார்ட்மெண்ட்ல வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து அருண் ஐபிஎஸ் வந்து தேர்வு செஞ்சிருக்காரு. சரியான ஒரு தேர்வு. சார் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு முதல்வர் கிடைச்சிருக்காரு. ஸோ அதனால இவரும் சரியா தான் நடந்துப்பாரு அப்படின்ட்டு பல நபர்கள் இப்ப வந்து பேசிட்டு வராங்க. எனிவேங்க, சூப்பர். இதை தாண்டி இன்னும் சிறப்பான சம்பவங்களை வந்து அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அதை வந்து போக போக இந்த வீடியோல வந்து நீங்க வந்து பாப்பீங்க. இன்னொரு பக்கம் இப்ப ரீசெண்டா ஐயுஎம்எல் கட்சியுடைய ஃபவுண்டர் பீட் மில்லர் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அவருடைய நினைவிடத்துக்கே போயிட்டு மரியாதை செஞ்சிருந்தாரு. அந்த சமயத்துல அவர் வந்து செருப்பு இல்லாம அந்த இடத்துக்கு வந்து போயிருந்தாரு. இது போன்ற இந்த நன்னடத்தைகள் இப்போ சோசியல் மீடியால விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை வந்து பெற்று தந்துட்டு இருக்கு. ஸோ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது ஒழுக்கம் தான். அந்த ஒழுக்கம் தான் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுக்கு விஜய் அவர்கள் ஒரு முக்கிய உதாரணம். இன்னொரு பக்கம் வந்து ரீசெண்டா முதல்வர் நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் வந்து அமைச்சரவை கூட்டத்தை வந்து கூட்டினாரு. அந்த கூட்டத்துக்கு வந்து வெற்றி தமிழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து சூட்டினாரு. ஸோ அந்த கூட்டத்துல நிறைய விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. நிறைய வாக்குறுதிகள் வந்து என்பது விவாதிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பல வார்னிங்ஸை வந்து அவங்களுடைய அமைச்சர்களுக்கு வந்து கொடுத்திருக்காரு. யாரும் தப்பு செய்யக்கூடாது, கிளீன் கவர்மெண்டா இருக்கணும், ஸோ மக்களுக்கு நம்ம வந்து சேவை வந்து தொடர்ந்து செய்யணும் அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து வலியுறுத்தி இருக்காரு. யாரு தப்பு செஞ்சாலும் சரியான ஒரு நடவடிக்கை, ஸ்ட்ரிக்டான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ட்டு ஸோ அந்த அமைச்சர்களுக்கு முன்னாடி மூஞ்சுக்கு நேராகவே சொல்லியிருக்காரு. இவ்வாறான விஷயங்கள் வந்து வரவேற்கத்தக்கது. இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு வந்து போய்கிட்டு இருக்கு. அது யார் மேலன்னு பார்த்தோம்னா KN நேரு அவர்கள், டிஎம்கேவை கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர் அவரு. அவர் மேல வந்து சில குற்றச்சாட்டுகள் என்பது இப்போ நியூஸ் சேனல்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த நியூஸ் கார்டில் வந்து என்ன பார்க்க முடியுதுன்னா, இவர் வந்து நகராட்சி துறையில இவர் அமைச்சராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 634 கோடி லஞ்சமாக வாங்கியிருக்காரு அப்படின்கின்ற இவ்வாறான செய்திகள். அந்த நகராட்சி துறையில இருக்கக்கூடிய பணியிடங்களுக்கான அந்த விஷயத்துலதான் இவர் வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு இவ்வாறான நியூஸ் வந்து இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதுல அருண் ஐபிஎஸ் அவர்கள் கூடிய சீக்கிரத்துல விசாரணையை வந்து மேற்கொள்ள போறாரு அப்படிங்கிற இவ்வாறான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. வழக்கு பதிவு என்பது நடந்திருக்கு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து நம்மளுடைய டிஎன்இபியில வந்து முக்கியமான ஹார்ட் டிஸ்க் வந்து காணாம போயிடுச்சு அப்படின்ற அந்த நியூஸ் பரவலாக சுற்றி தெரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அதற்கேற்பவாறு கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்கை வந்து இப்போ மீட்கப்பட்டு இருக்கு.
அது வந்து பல சர்ச்சை கருத்துக்களும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து என்ன உண்மைன்றது வந்து நமக்கு தெரியாது. பட் மக்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றத மட்டும் உங்ககிட்ட கடத்திடுறேன். அதாவது அந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து டிஎன்இபி சார்ந்து சில முக்கியமான தகவல்கள் அதுல இருக்கு. நிறைய டெண்டர்ஸ், நிறைய முக்கியமான விஷயங்கள் அதுல வந்து இருக்கு. ஸோ அது மட்டும் அந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா, ஸோ நிறைய பேர் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். அதனால வேணுமென்ட்டே பிளான் போட்டு அந்த ஹார்ட் டிஸ்கை வந்து திருடிட்டாங்க அப்படின்ட்டு இவ்வாறான தகவல்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரீசெண்டா பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அதுல ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து முக்கியமான ஒரு ஹார்ட் டிஸ்க். அந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்காக தான் இப்போ திருடு போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான இவ்வாறான தகவல்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் கிடைச்சிச்சுன்னா இந்த இடத்துல வந்து நிறைய உண்மைகள் அம்பலப்படும். ஸோ அப்படின்ட்டு அவர் வந்து ரீசெண்டா ஒரு சர்ச்சை மிகுந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருந்தாரு. அதுல வந்து ஜனநாயகன் படம் இருக்கா மிச்ச 20 ஹார்ட் டிஸ்க்ல அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறது ஒரு பக்கம் கான்ட்ரோவர்சியா எழுந்திருக்கு. இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா, தனியார் ஸ்கூல்ல இனிமேல் லேட்டா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டை திருப்பி வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, அவங்கள வந்து அனுமதிக்கணும் அறிவுறுத்தல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் உண்மையாவே பசங்களுக்கு ஒரு சோகமா அமையன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம எப்படா லேட்டா போறோம், எப்படா வெளியே அனுப்ப போறாங்க அப்படின்ட்டு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இன்க்ளூடிங் மீ. நாங்கள் அந்த காலத்துலலாம் ஸ்கூலுக்கு லேட்டாக போனோம்னா எங்களை வெளியே தான் அனுப்புவாங்க. ஸோ ஜாலியாக கிளாஸை கட் அடிச்சுட்டு நாங்கள் பாட்டு திரிஞ்சிட்டு இருப்போம். இதை வந்து பெருமையாக சொல்லலை. பட் ஸோ நாங்கள் அனுபவிச்சிருந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ பசங்களை வந்து லேட்டாக வந்தால் உள்ள அனுமதிக்கிறது, அவங்களுடைய படிப்பு, அந்த பாடத்திட்டங்கள் வந்து கடந்து போகாது. அவங்க ஆன் டைமில் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ கிளாஸ் கட் பண்ணாமல் இருந்தால். ஸோ அதனால அது வந்து நல்லதுன்ட்டே பொருட்படுத்த முடியும். இன்னொரு பக்கம் வந்து தமிழ்நாட்டில் 717 டாஸ்மார்க் மூடப்படும் அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ 717 டாஸ்மார்க்கும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து டாஸ்மாக் இருந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய 18ஆம் தேதி நம்மளுடைய தமிழ்நாடு சட்டசபை கூட்டம் என்பது கூடுதுங்க. அதுல ஆளுநர் உரை வேற நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை சம்பந்தப்படுத்தி நம்மளுடைய சபாநாயகர் பிரபாகரன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி சட்டசபையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் லைவ்ல போடப்படும் அப்படிங்கிற இந்த விஷயத்த சொன்னது குறிப்பிடத்தக்கது, வரவேற்கத்தக்கது. நிறைய மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து என்ன விவாதிக்கிறாங்க, என்ன போகுது அப்படிங்கிற அந்த அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய நகர்வுகளை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம் தான். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். சூப்பர். இந்த கவர்மெண்ட் அதுல வந்து ரொம்ப சிறந்து விளங்குறாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அதாவது சிக்மா படம். இந்த படத்தை வந்து யார் இயக்குறாங்கன்றது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஜேசன் சஞ்சய் அவர்கள், விஜய் அவர்களுடைய மகன் அவர்கள். ஸோ அந்த படம் சம்பந்தப்பட்டு ரீசெண்டா ஒரு மியூசிக் வீடியோ என்பது வெளியே வந்திருக்கு. அதுல ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவங்க அப்பா மாதிரியே சில விஷயத்தை வந்து பண்ணி காமிச்சிருக்காரு. இதுல வந்து ஒரு டேக் எடுக்கக்கூடிய ஒரு கருவியை கையில வச்சுக்கிட்டு அந்த கருவியில என்ன எழுதப்பட்டிருக்குன்னா ஜேஎஸ்ஜே அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கு. போலீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே அந்த வீடியோல வந்து அவர் வந்து காண்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல வந்து அதை வந்து தூக்கி எறிகிறாரு. ஸோ இதையெல்லாம் எதை லிங்க் பண்ணி விடுதுன்றது வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம். ஏன்னா ரீசெண்டா விஜய் அவர்களுக்கு சுற்றி என்ன ஒரு கான்ஃபிளிக்ட் போகுதுன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவ்வாறான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியால வந்து பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து அப்படியே தத்ரூபமாக அவங்களுடைய அப்பா மாதிரியே இருக்காரு. ஸோ அவங்க அப்பா மாதிரியே எல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே அவரை மாதிரி தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கறதுக்கு உண்மையாவே நல்லா இருக்கு விஜய் அவர்களுடைய மகனை பார்ப்பதற்கு. ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல வந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. எனவே நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்களுடைய சிறப்பான தரமான சம்பவத்தை பத்தி பார்த்துட்டீங்களா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.